ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. அதாவது நம்ம கேத்தலிக் சர்ச்சில் சில ஃபாதர்ஸ் மாற பற்றி ராங் டீச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற ஒரு சில ஃபாதர்ஸ் மாற பற்றி நம்ம பேசுறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ ராங் டீச்சிங் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராங் டீச்சிங்கை வந்து பப்ளிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். ஸோ நான் லஞ்ச் இன் ஹோட்டல் இன் மவுண்ட் ரோட். நான் லஞ்சை முடிச்சுட்டு காரில் ஏறிட்டு ஐ வில் ஷேர் த டீட்டெயில்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று கண்டினியூ பண்ணுவோம். காரில் ஏறின பிறகு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, நான் கேத்தலிக் தான், கேத்தலிக் கிறிஸ்டியன். பட் கேத்தலிக் கிறிஸ்டியனாக இருந்தாலும் கூட அதில் நடக்கிற சரியான இதுகளை வந்து நம்ம ஆதரிக்கிற மாதிரி தப்பாக பேசும்போது அதை நம்ம எதிர்த்து கேட்கணும். அதுதான் ஒரு ரைட் கேத்தலிக்கோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபாதர் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபாதர் பேரை சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா அவர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் படித்து அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை நம்ம வந்து கை காட்டி பேசுறதோ அவங்கள குறை சொல்றதோ வந்து தப்பான ஒரு காரியம். பட் இருந்தாலும் அவர் பேசுறது வந்து 100க்கு 100% அகெயின்ஸ்ட் பைபிள்னு தான் நான் சொல்லுவேன். அதான் உண்மை. சொல்லுவாங்க கிடையாது, அதான் உண்மை. பிகாஸ் சிலை வழிபாடு செய்யக்கூடாதான், ஆனா சுரூபங்களை தொட்டு கும்பிடலாமா, தொட்டு வணங்கலாமா? சுரூபம் அப்படின்னா என்ன? விக்கிரகம். விக்கிரம்னா என்ன? ஸ்டாச்சு. ஸ்டாச்சுன்னா என்ன? சிலை. எல்லாமே ஒண்ணுதான். அவரு சிலை வழிபாடு வேறங்கிறாரு, சுரூபங்களை தொட்டு வணங்கலாம் அப்படிங்கிறாரு. ராங். அப்படி எங்கேயுமே பைபிள்ல சொல்லல சிலை வழிபாடுன்னு செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்துல கூட சொல்லல. ஈவன் இன் கேத்தலிக் பைபிளோ ஏதோ. பட் ஆதி சபைங்கிறது வந்துட்டு 100க்கு 100% வந்து இட்ஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன் கேத்தலிக் தான். மற்ற சபையெல்லாம் அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான். அதுதான் உண்மை. சிலை வழிபாடுங்கிறத வந்து முழு பைபிளுமே தப்புன்னு தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவர் எதை வச்சு சிலைகளை வணங்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அது அவர்கிட்ட தான் கேட்கணும். யூடியூப்ல அவருக்கு ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஃபாதர் தான். ரொம்ப ஃபேமஸ்ன்னு இல்லை, பட் இஸ் அப்கமிங் ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படிச்சு போட்டுட்டு ஒரு ஃபாதர் வந்து இப்படி ஒரு சின்ன பிள்ளைத்தனமா ஒரு 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 என்ன சொல்றது, நான் இப்படி சொல்லக்கூடாது, ஞானம் இல்லாம, அவரோட தலையில என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு ஞானம் இல்லாம அவர் பேசுறாரு. அது வந்து டோட்டலாவே ராங். சிலை வழிபாடுகள்ங்கிறது வந்துட்டு ராங். என் நாமத்தினால் பிதாவிடம் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. அது யாரு சொல்றது? ஆண்டவர் சொல்றாங்க. அவர் நாமத்திலான கேட்கலாம். இப்போ அந்தோனியார், செயின்ட் ஆண்டனி, செயின்ட் லூக், செயின்ட் பிலிப், இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் செயின்ஸ் தான். எல்லாரையும் நம்ம ஓகே நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் தே ஆர் லார்ட்ஸ் டிசைபிள்ஸ். சர்வ வல்லமை படுத்தவருடைய ஊழியக்காரர்கள். அதை வந்து நம்ம வந்து கனப்படுத்தி தான் ஆகணும். பட் அவங்க கிட்ட எது கேட்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. இப்போ நம்ம அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நம்ம பாட்டி இருக்காங்க, ஆச்சி, தாத்தா, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ அவங்க நம்ம உயிரோட நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். இப்போ எங்க அப்பா இருக்காங்க, இப்போ எங்க அப்பா உயிரோட இருக்காங்க, அம்மா, அவங்க கிட்ட கேட்டா எனக்கு கிடைக்கும். இப்போ இறந்து போன எங்க ஆச்சி கிட்ட போயிட்டு அவங்க படத்தை வச்சுட்டு, ஆச்சி எனக்கு இது வாங்கித்தாங்க, இது எனக்கு வேணும்னா அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்டா அதுக்கான உண்மையான ஆன்சர், they won't. They are not able to give anything. எதுவுமே அவங்களால கொடுக்க முடியாது. யாரால கொடுக்க முடியும்? உயிரோடு இருக்கிறவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ we are worshiping the living Lord. So we have to ask, எதுனாலும் வந்துட்டு
எதுனாலும் வந்துட்டு நம்ம கிட்ட உயிரோட கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். ஸோ உயிர் இல்லாதவங்க கிட்ட நம்ம போய் கேட்கும்போது அவங்க செயிண்டா இருக்கலாம். செயின்ட் எப்படின்னா செயின்ட் ஆண்டருக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு புனிதப்படுத்தி அவங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். வெரி ஃபைன், ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ஏத்துக்கிறோம். எங்க வீட்டுல செயின்ஸோடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நான் இல்லை சொல்றேன், பக்கா கேத்தலிக், ஸ்ட்ராங் கேத்தலிக், பெட் பார்ன் கேத்தலிக். ஸோ நான் கேத்தலிக்ல எவ்வளவு உறுதியா இருக்கேனோ அதே மாதிரி கேத்தலிக்ல இருக்கிற ஃபாதர்ஸும் கரெக்டா பேசணும்னு ஆசைப்படுறேன். சில ஃபாதர்ஸ் வந்துட்டு இந்து ரிலிஜனை வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது. இந்துல உள்ளவங்களையோ முஸ்லிம்ஸ்ல உள்ளவங்களையோ இல்ல வேற மதத்துல உள்ளவங்களையோ கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னா, பைபிள்ல உள்ளபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதா கிட்ட தான் கேட்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதை விட்டுட்டு நீ சாத்தானை வணங்குற, நீ பூனைக்குட்டியை வணங்குற, நீ நாய்க்குட்டியை வணங்குறன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. ஒரே இடத்துல ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. இவனுக்கு ஏன் சொல்லிட்டு அலையிறாங்கன்னு எனக்கு தெரியல. காரணம், மோஸ்டா வந்து இது ஃபாதர்ஸ்மார் சொல்றது கிடையாது. ஃபாதர்ஸ்மார் வந்து மெயின்லி பாத்தீங்கன்னா கேத்தலிக் ஃபாதர்ஸ்மார் வந்து அது இந்துஸோடனாலும் சரி வேற எந்த ரிலிஜனாலும் சரி நல்லா கம்பைன் பண்ணி நல்லா ஃபெல்லோஷிப்பா அவங்க இருப்பாங்க. கேத்தலிக் ஃபாதர்ஸ்மாரை பத்தி நான் எதுவுமே சொல்ல நான் விரும்பப்படலை, பிகாஸ் தே ஆர் நாட் லைக் தட் அட் ஆல். ஸோ நான் சில பிரிஞ்சு போன சபையை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த புரோட்டஸ்டாண்ட், பெந்தகோஸ்ட், அவங்கெல்லாம் வந்து இப்படி மத்த மதத்தை இன்டடிச்சு வாழணும், மத்த மதத்தை இந்த தேவையில்லாம அவங்கள வேதனைப்படுத்துறது. அவங்கள வேதனைப்படுத்துறதுனால உனக்கு என்ன ஆக போகுது? பச்சையா சொல்ல போனா ஒரு மயிரும் ஆக போறது கிடையாது. நீ ஒரு சேர்ச்சி வச்சு நடத்துற, சுத்து வர இந்து தான் இருப்பான், முஸ்லீம் தான் இருப்பான், புத்திஸ்ட் தான் இருப்பான். ஒரு 30 வீடு இருக்கும். அந்த 30 வீட்டுக்கு நடுவில் நீ உட்காந்துட்டு பிரேஸ் வர்ஷிப்னு பேர்ல காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு பகல் 1 மணி வரைக்கும் லோ 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 லோன்னு சத்தம் போடுறான். எங்கேயாவது பைபிள் அப்படி இருக்கான்னு நீ பாரு. முதல்ல அவர்கள் கதவை மூடிக்கொண்டு தேவனை ஆராதித்தார்கள் தான் இருக்கு. நீ கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு டொங்கு டொங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு மற்றவனையும் வெறுப்பேற்றுக்கிட்டு போதாதுக்கு அவன் மதத்தை குறையும் சொல்லிக்கிட்டு சரி நீ குறை சொல்ற, எல்லாம் நடக்குது, ஓகே, குறை சொல்லிட்டு போ. பிரேஸ் அண்ட் வர்ஷிப் நடக்குதுப்பா. அந்த நடக்கிற டைம்ல அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபயர் ஆக்சிடென்ட் இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ என்னமோ ஏதோ ஒரு மயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல ஒரு காரு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பக்கத்துல இருக்கிற அந்த இந்து தான் ஓடி வருவான் முதல்ல உனக்கு. நீ எல்லாரையும் பகைச்சிட்டு என்ன பண்ண போற? எல்லாரையும் பகைச்சிட்டு பரலோகத்துக்கு வான்னு எங்கேயாவது ஆண்டு சொல்லியிருக்காரு? பைபிள்ல ஒரு வசனத்தை சொல்லு, ஒரு வசனம் ஆண்டு இப்படி பேசினாரு, மத்த மதத்தை பத்தி கேவலமா பேசினாருன்னு ஒரு இடம் சொல்லு. ஆண்டவர் ஒரு இடத்துல கூட பேசல. எல்லாரையும் அன்பு செய்கிற தேவனா இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார், அவரிடத்தில் இரக்கமும் கிருபையும் உள்ளது. அப்படிதான் பைபிள் இருக்கே வழிய அவர்கிட்ட இருந்து பிரிவினை இருக்கு, அவர் மதத்தை பிரிச்சு பார்த்தாரு, அவர் சேர்த்து பார்த்தாரு, எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் உலகத்துல எல்லா ரிலிஜன்ல உள்ளவங்களுமே ஆண்டர் ரொம்ப பிடிக்கும். ஆண்டரை குறை சொல்றவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 1-2 பேர் விரல விட்டனாலாம். ஒன்ன மாதிரி முட்டாள்கள்னாலதான், நான் யார சொல்றேன்னு தெரியும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி முட்டாள்கள்னாலதான் இந்த பிரிவினைங்கிறது வருது. இன்னைக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புத்திஸ்ட், சிக்ஸ் எல்லாமே நாட்டுல ஒன்னாதான் இருக்காங்க. இப்படி ஒன்ன மாதிரி நீ எப்படி கிறிஸ்டியானிட்டி இருந்து மத்த மதத்தை குறை சொல்றியா, அவன் மத்த மதத்துல இருந்து கிறிஸ்டியானிட்டி குறை சொல்றான். இவ்வளவுதான்ப்பா டிஃபரெண்ட். நீ இங்க இருந்து கல்லடிக்கிறான், அவன் அங்க இருந்து கல்லடிக்கிறான், அவ்வளவுதான். நீ கல்லடிக்கும் போது அங்க விழுதுல, நம்ம அங்க இருந்து கல்லடிக்கும் போது இங்க விழும். உன் மேல பட்டுச்சுன்னா வாங்கிக்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ மத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்றது முன்னாடி நாம ஒழுங்கா, உனக்கு கிறிஸ்டியன் சார் நீ மத்த மதெல்லாம் நீ குறை சொல்றப்பா, ஓகே இருந்துட்டே போட்டோம். கிறிஸ்டியானிட்டியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிட்டு என்னன்னு தெரியல. இருக்க போறது கொஞ்ச காலம்,
நம்ம மூச்சு எப்ப போகுது, நம்ம எப்ப நம்ம உயிரை விட போறோம். எவ்ரி ஒன் கவுண்டிங் தியர் டேஸ். அதுதான் உண்மை, அதுதான் லைஃப். அந்த கொஞ்ச கேப்ல நீ சிந்து பாடம் நினைக்கிற பாத்தியா, அதுதான் தப்பு. நீ எவ்வளவு பெரிய மயிராக இருந்துட்டு போ, அது பிரச்சனை கிடையாது. கேனக்கூம் அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் நாடு ஒன்னா இருக்கு, ஒற்றுமையா இருக்கு, என்னத்துக்கு தீபாவளிக்கு அவன் வீட்டுல இருந்து ஸ்வீட் எல்லாம் கிறிஸ்டின் வீட்டுக்கு வருது, கிறிஸ்டின் வீட்டுல இருந்து என்னதுக்கு ஸ்வீட் எல்லாம் கிறிஸ்துமஸுக்கு அவங்க வீட்டுக்கு போகுதுன்னு நீ உனக்கு என்ன பொறாமையா? அப்படின்னா நீ தனியா போயிட்டு எங்கேயா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இரு. நிறைய காடுகள் இருக்கு. நான் ரைடு போகும்போதெல்லாம் பார்ப்பேன், நிறைய காடுகள். வேணா சொல்லு, ஒரு ஏதாவது ஒரு இடத்த பார்த்து பேசி உனக்கு முடிச்சு விடுவோம். அங்கேயே வந்து அங்கேயே சித்த அப்படியே நாசம் போ. என்னடா மயிரில் வச்ச வாழ்க்கை வாழ்றீங்க? ஆண்டர் சொன்னதை சொல்லுங்கடா. ஆண்டர் சொன்னாரு, உங்ககிட்ட 2 இருந்தா ஒன்ன கூடுன்னு. நீ 2 செல்போன் வச்சிருக்க, எங்கேயாவது அவனுக்கா கொடுத்தியா? இல்லாதவனுக்கு அது கொடுக்காதீங்க. ஆனா குறை மட்டும் சொல்லுங்க. அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான். நீ ஒழுங்கான்னு பாருடா. நீ முதல்ல காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்கிறீங்களே, காணிக்க வாங்குறீங்களே, என்ன பண்றீங்க? அந்த காணிக்க இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்குறீங்களா? அப்படி கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்குறீங்க? நான் நோட் பண்ணியிருக்கேன். ஒரு இந்துஸுக்கு போறது கிடையாது, ஒரு முஸ்லிம்ஸுக்கு போறது கிடையாது, வேற மதத்துல உள்ளவனு கிடையாது. எந்த ஒரு கம்யூனிட்டி வந்து, அதாவது கிறிஸ்டியன் கம்யூனிட்டினா, இந்த கம்யூனிட்டியால எது ஒரு ஆஃபனேஜ் வச்சிருக்காங்களோ அந்த கிறிஸ்டியன் ஆஃபனேஜுக்கு மட்டும்தான் காசு போகுது. ஏன் நீ இந்துவால நடத்துற ஒருத்தனுக்கு கொடுக்க கூடாதுன்னு என்ன அது ஆண்டர் சொல்லி வச்சிருக்காரா? இல்லாட்டி கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு ஆண்டர் சொல்லி வச்சிருக்காரா? இல்லாததெல்லாம் ஃபாலோ பண்றீங்க, இருக்கிறதெல்லாம் கழட்டி அம்பேன்னு விட்டுட்டீங்க. இந்த ஒருத்தன் சந்தில சிந்து பாட்டதுக்கு வர, அதுக்குள்ள பைக் எடுத்துக்கு. சோ நாமளே பெரிய ஆட்கள் நினைச்சுக்கிறத விட, நம்மளை விட நிறைய பேர் அறிவாளிகள், பெரிய ஆட்கள், புத்திசாலிகள் இருக்காங்க மட்டும்தான் உண்மை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபாதர் கிட்ட அந்த ஆரம்பிச்சு இப்படியே வந்து லைனா வந்து இப்படி வந்து வேற ஒரு ட்ராக்ல நிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா, கேத்தலிக்ஸ்ல இருக்கிற சில பேர் ஃபாதர்மாரோட தவறுகள்னாலதான் கேத்தலிக்ல இருக்கிற நல்ல விசுவாசிகள் எல்லாம் வேற சபைக்கு போறாங்க. வேற சபைக்கு போயிட்டோம்னா அவங்க சந்தோஷமான இருக்கல, அவங்க வருத்தம் தான் படுறாங்க. ஐயோ, என்னத்துக்கு நாங்க இந்த சபைக்கு வந்தோம் அப்படி, இங்க ஒரே கோல்மாலா இருக்கே அப்படின்னா தான் உண்மை. கோல்மால் தான். இவனை சம்பாதிக்கிறதுக்காக தான் சர்ச் நடத்துறானுங்கிறது மட்டும் தான் உண்மை. ரைட்? எல்லாரையும் சொல்லல, நிறைய நல்ல ஃபாதர்ஸ்மா இருக்காங்க, நிறைய நல்ல பாஸ்டர்ஸ்மா இருக்காங்க, உண்மையா ஊழியம் செய்றாங்க. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் தேம். ஸோ அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டி, ரொம்ப கஷ்டம். நான் தான் பார்த்தது கிடையாது, பட் வெளிநாட்டில் பார்த்துருக்குறேன். வெளிநாட்டுல பார்த்துருக்குறேன். நிறைய பேர் ரொம்ப பிராங்கா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. வாயில இருந்து பொய் சொல்றது கூட, விளையாட்டுக்கு ஜோக்கு கூட ஒரு பொய் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படியானவங்களாம் இருக்காங்க. இங்க அளந்து தள்ளுவானுங்க, கையில காசை வச்சுக்கிட்டே இல்லைன்னு. சார், ஊழியம் செய்யறதுக்கு காசு இல்லை பிரதர், காசு இருந்தா கொடுங்க பிரதர். ஆண்டர் தான் சேர்ச்சு கட்ட சொன்னார் பிரதர். ஆண்டர் என்னைக்குதான் சொன்னார் உங்ககிட்ட வந்து சேர்ச்சு கட்ட சொல்லி? உள்ள சொன்னாரா? ஆண்டர் இப்படி உள்ள அப்படி ஏவுனாராம். அது எப்படி ஏவுவாரு? உன்னை பத்தி ஆண்டருக்கு தெரியாது? நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு மொல்ல மாதிரி, நீ ஒரு முடிச்ச வைக்கி, நீ ஒரு கஸ்மான கம்நாட்டி, நீ ஒரு பண்ணாட, பரதேசி மேலாட, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது? பெரிய ராஜா, எல்லாம் தெரியும். அதனாலதான் அவர் எதுவும் சொல்ல மாட்டாங்கிறதுனால நீங்களே முடிவெடுத்துக்கிறது. நீங்களே முடிவெடுத்து ஆண்டர் சொன்னாரு. ஸோ மற்ற மதத்தை பற்றி நமக்கு பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நம்ம சபைக்குள்ள இருக்கிற, சபைக்குள்ளங்கிறத நான் சொல்றது கேத்தலிக்ஸை, நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஓட்டைகளை அடிப்போம், அழுக்குகளை நீக்குவோம், குறைகளை நிறைவாக்குவோம். அதெல்லாம் விட்டுட்டு மற்ற மதத்தை பற்றி பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னடா இப்படி செய்யறேன்னு பாக்குறீங்களா? இவனால பேசி கடைசியில் பைத்தியம் பிடிச்சி ரோடு அலையணும் தெரியல.
இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரங்கள இருக்கிற ஒரு நாட்டுல நானும் இருக்கணும் பாருங்க. அதுல வேற இந்தியாவில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையாமா. யாரு? இந்த ஊழியக்காரங்க, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரங்களா. ஆண்ட சொல்றாரு, நீ இருக்கிற நாட்டை வந்து பெருமையா பேசு. இந்த நாட்டுல இருக்கிற அரசாங்கத்துல இருக்கிற மினிஸ்டர் மார அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. நீ என்னைக்கு ஜெபம் பண்ணிருக்க அவங்கள குறைதான் சொல்ற. நான் இந்தியாவில பிறந்ததே, நான் பக்கத்து நாட்டுல பிறந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன். போய் போற சாவு. இருக்கிற நாட்டை வந்து உனக்கு பெருமையா பேசவும் தெரியல, இருக்கிற மதத்தையும் உனக்கு பெருமையா பேச தெரியல. ஒரு பக்கம் நாட்டை விற்கிற, ஒரு பக்கம் மதத்தை விற்கிற. நாளைக்கு என்னென்னத்தை விற்கிறியோ அவங்க வீட்டுல உள்ள வாயில வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாதர்ஸ் மாரை பத்தி நாம குறை சொல்றதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கல. அதுக்கான எனக்கு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது டெஃபினட்டா. பட் ஃபாதர்ஸ் மார் வந்து ஒரு ஃபாதர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஃபாதர். கார்லாம் வாங்கிட்டாரு. அவருக்கு என்னது கார் வாங்குறதுக்காக ஒரு 12 வருஷம் படிச்சாரு. கார் வாங்கிட்டாராம், செங்கல்பட்டுல வீடு கட்டிட்டாராம், பேங்க்ல காசு போட்டாராமா, தங்கச்ச கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாராம். ஏது காசு இருக்கு? எல்லாம் சர்ச்சில் வர காசு தான். ஸோ அந்த ஃபாதரு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஃபாதர். என் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபாதர் தான். அதனால அந்த ஃபாதரோட பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா ஆரம்பம் அந்த பேர் வந்து என் பேர்ல தான் ஆரம்பிக்கும், ஜான்னு. மற்றது பின்னாடி வர்றது வேற ஒரு லைன், வேற ஒரு நேம் அடிஷ்னலா வரும், இன்னும் கொஞ்சம் அப்படியே. ஸோ நீ ஃபாதருக்கு படிச்சுன்னு உனக்கு என்னது காருன்னு எனக்கு தெரியல. அதுவும் டாப் அண்ட் டொயோட்டா. ஸோ வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ்ல வேற போயிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துட்டாரு. பிலிப்பைன்ஸ்ல போயிட்டு ஏன் போக முடிக்கிறேன்? இந்தியாவில் இல்லாத படிப்பா உனக்கு? பிலிப்பைன்ஸ்ல போயிட்டு படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கிட்டேன் சைக்காலஜில. சரி வாங்கிக்கோ. இப்படிலாம் இருக்காங்க. ஸோ ஊழியம் செய்ய வந்தா ஊழியத்தை மட்டும் செய்யுங்க. அட்டூழியம், அக்கிரமம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி பண்ணணும் நீங்க ஆசையா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயிருங்க. நீங்க போட்டிருக்கிற அந்த இதெல்லாம் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, என்னவோ சொல்லுவாங்களே, என்ன பேரு மறந்து போச்சு. அந்த ஒயிட் கலர் இதுன்னு போடுவாங்க, கேஷாக்கா என்னமோ சொல்லுவாங்க. சரி ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். அப்போ அந்த இதெல்லாம் காட்டி வச்சுட்டு நீ போக வேண்டியது தானே. உன்னை எவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான்? ஸோ இதுக்கு முன்னாடியே மாதவரத்துல ஒரு சர்ச், அந்த சர்ச் ஃபாதரை பிஷப் ஹவுஸுக்கு முன்னாடி உட்கார வச்சு, பிஷப்புக்கு முன்னாடி உட்கார வச்சு நான் அசிங்கப்படுத்தினேன். மாதவரம் சென்ட் செபஸ்டியான் சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபாதர். ஸோ அதே மாதிரி இன்னொரு சர்ச்சில் மலை நகர் அந்த ஏரியாவில் ஒரு சர்ச். ஸோ அங்கே 2-3 சர்ச். எங்க இந்த மாதிரி ஆட்கள் பண்ற இடத்துல நான் உடனே தட்டி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பெர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நம்மளை பத்திலாம் பேசக்கூடாது. நம்ம மற்றவங்களை பத்தி மட்டும் தான் பேசுவோம். என்னை பத்தி பிச்சிருவேன் யாராவது பேசுனீங்க. ஸோ அதனால ஒழுங்கா ஊழியத்தை பண்ணுங்க. ஊழியங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய ஊழியம் கடைசி நாட்கள். இன்னைக்கு நீங்க அட்டூழியம் பண்ணிட்டு நாளை காலை செத்து போனா ஆண்டர் கணக்கு கொடுக்கணும். நீ ஆண்டர் கணக்கு கொடுக்க மேல போனா தானே, போற வழியில எங்கேயா நிப்ப, நீ லிஃப்ட் ஆஃப் ஆகி நிக்கிற மாதிரி. ஸோ பார்த்து நடத்துங்க. ஃபாதர் மட்டும் இல்ல, ஊழியம் செய்யணுங்கிற பேர்ல அட்டூழியம் செய்யற எல்லா பாஸ்டமா இருக்கும். ஊழியம் செய்யறங்கிற அட்டூழியம் செய்யற எல்லா பாஸ்டமா இருக்கும் சேர்த்துதான் நான் பேசுறேன். எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. இது வார்னிங் கிடையாது. வார்னிங் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எந்த அதிகாரமும் பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படவும் இல்லை, நான் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனால இருக்கிற வரைக்கும் ஆண்டோட பேரை கெடுக்காம வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ நான் எதுவுமே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டோ ரெடி பண்ணிட்டோ பேசுற ஆளு கிடையாது. இங்க உள்ளது அப்படியே பேசுற ஆளு. நான் இப்படி வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு மறைச்சிடலாம். ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து பேசுற ஆளுன்னு கிடையாது. நல்லவனோ கெட்டவனோ எனக்கு பிடிச்சவனோ பிடிக்காது, நான் டோன்ட் கேர்.
பேசிக்கிட்டே இருப்பேன் கரெக்டாக இருக்கிற வரைக்கும். தப்பாக இருந்துட்டானா அதுக்கு வேற மாதிரி பேசும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வர வேண்டிய டெஸ்டினேஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். we are coming here to buy something for me for my riding bike riding kind of things. So அதை வாங்கிட்டு I will be returning back home. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தப்பாக பேசுகிறதா ஒன்ஸ் அகெயின் சாரி. நானும் நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாதர்ஸ் மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதை எனக்கு ஒரு உங்கள் யார் எதுங்கிறத எனக்கு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போமே. பை சொந்தங்களே, பை பை, டேக் கேர்.